வணக்கம். இந்த வகுப்பில் நாம் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற மனிதனின் இனப்பெருக்க மண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் இனப்பெருக்க மண்டலங்களை கொண்டுள்ளது. அதாவது ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலம் விந்தகத்தோட ஆண்குறியோடு சம்பந்தப்பட்டது. பெண் இனப்பெருக்க மண்டலம் அண்டகம் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பற்றியது. முதல் வகுப்பில் 9ஆம் வகுப்பில் நம்ம படித்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு பார்த்தா விந்தகம். இப்போ ஒரு விந்தகம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், விந்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அதான் அது விந்து அகம். விந்தை உருவாக்கக்கூடிய இடம் ஒரு பால் மாதிரி இருக்கும். அதை சுற்றி ஒரு பை மாதிரி அமைப்பு இருக்கும். அது அது வெளியிலேயே குழந்தைங்களுக்கு தெரியும். அதோடு சேர்ந்து ஒரு இந்த பை விந்தகம், அதை வச்சிருக்கிற பை விந்து பை, விரைப்பை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ஆண்குறிக்கு பக்கத்தில் கீழே இருக்கும். இப்போ அந்த அந்த விந்தகத்துக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போன தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த விந்தகத்தில் தான் விந்துக்கள், விந்துங்கிறது ஒரு உயிர் அணு, விந்து அப்படிங்கிற ஒரு உயிர் அணு, அது உற்பத்தி ஆகிற இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பால் மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு அவரை விதை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பையுக்குள்ளார 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். அது அந்த விந்தகத்துக்குள்ள செமினிஃபெரல் குழாய்கள் அப்படின்னு ஒரு சைடு இருக்கும். இப்போ ஒரு படம் இருந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு பக்கம் செமினிஃபெரல் குழாய்கள் இருக்கும். அந்த குழாய்கள் குள்ளார செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்லி செல்கள் இருக்கும். 2 வார்த்தை சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். செமினிஃபெரல் குழாய்கள், செர்டோலி செல்கள், லீடிக் செல்கள் அப்படின்னு 3 இருக்கும். அந்த செமினிஃபெரல் குழாய்களுக்குள்ளாரதான் இந்த விந்தணு உற்பத்தி ஆகும். இந்த விந்தணு உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது உணவூட்டம் அளிக்கும். இதுக்கு இடையில அந்த செமினிஃபெரல் குழாய்களுக்கு இடையில லீடிக் செல்கள் அல்லது இடைத்தட்டு செல்கள் அப்படின்னு இருக்கும். அது டெக்ஸ்ட்ரோஸ்டிரான் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டெக்ஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஆண் இன ஹார்மோனையும் உற்பத்தி பண்ணி அங்கே விந்து உற்பத்தி ஆகுது. இந்த டெக்ஸ்ட்ரோஸ்டிரான் எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த விந்துக்கள் இந்த செமினிஃபெரல் குழாய்க்குள்ளார உற்பத்தி ஆகிறத ஊக்குவிக்கிறதுக்காக அந்த டெக்ஸ்டோஸ்டிரான் இடையீட்டு செல்களில் உற்பத்தி ஆகுது. அப்போ அதுக்குள்ளார ஒரு சைடு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, செமினிஃபெரல் குழாய்கள், செர்டோலி செல்கள், லீடிக் செல்கள். செமினிஃபெரல் குழாய்களுக்குள்ளார விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும்னு சொல்லியாச்சு. செர்டோலி செல்கள் உணவளிக்கும்னு சொல்லியாச்சு. இடையீட்டு செல்கள் டெக்ஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்யும். டெக்ஸ்டோஸ்டிரானை எதுக்கு உற்பத்தி செய்யுது? ஆணின ஹார்மோனைனா இந்த விந்து செல்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிப்பதற்காக. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்லி முதிர்ந்த விந்துக்களை சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு போன டைம் நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். இதுல இந்த செமினிஃபெரல் குழாய்கள்ல உற்பத்தி ஆகிற விந்தணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒரு தலைப்பகுதி முக்கோணம் வடிவத்துல இருக்கும். அதுக்கு கீழே நடுப்பகுதி இருக்கும். அதுக்கு கீழே வால் பகுதி இருக்கும். இந்த தலைப்பகுதியில அக்ரசோம்னு ஒன்று ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி ஒரு தொப்பி போட்ட மாதிரி முன்னாடி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, முட்டையை உள்ளுக்குள்ளார உடைச்சிக்கிட்டு போறதுக்காக அது இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹைலூரினிடோஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த முக்கோண பக்க தலைக்கு கீழே பாத்தீங்கன்னா சென்ட்ரியோல் அப்படின்னு ஒரு திக்கான ஒரு பகுதி இருக்கும். அப்புறம் அந்த தலைக்குள்ளார நிறைய சைட்டோபிளாசமும் ஒரு நியூக்ளியஸும் இருக்கும். நடுவாண்ட மைட்டோகாண்ட்ரியாவாலான நடுப்பகுதியும் ஒரு வால் பகுதியும் இருக்கும். வால் பகுதி எதுன்னா நீந்தி செல்வதற்காக. இது சிம்பிளா விந்தணு எப்படி இருக்கும், விந்தணு எங்க உற்பத்தி ஆகுது, ஒரு 2-3 கேள்வி உங்களை கேட்கலாம். செமினிஃபெரல் குழாய்க்குள் உற்பத்தி ஆகுது. விந்தணு செல்களுக்கு யார் உணவூட்டுறாங்க? செர்டோலி செல்கள் உணவூட்டுகிறது. இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்களின் வேலை என்ன? டெக்ஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்வது. இப்படி விந்தணு உற்பத்தி ஆயிருச்சு. இந்த விந்தணு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த எபிடிடைமிஸ்ல போய் சேகரமாகி அங்க ஒரு நாளம்னா குழாய், அந்த விந்து நாளத்து வழியா அது எங்க போகும்னா சிறுநீரக பாதையில போய் சிறுநீரக குழாயும் இனப்பெருக்க விந்து நாளமும் ஒன்னா இணைஞ்சு அந்த சிறுநீரகம் வர்ற புறவழி வழியாகவே அந்த விந்தணுக்கள் வெளியில வரும்.
அப்ப அந்த வரும் பொழுது அந்த இடத்துல 3 வகையான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. அந்த இடத்துல வந்து விந்தகம் வரும் வெளியேறும் இடத்துல ப்ராஸ்டேட் சுரப்பி, கௌபர் சுரப்பி, இந்த சுரப்பிகள்லாம் எதுக்கு இருக்குதுன்னா இந்த வந்து அந்த இடத்த ஈரப்பதமா வச்சிருக்கிறதுக்காகவும் அந்த செல்கள் வெளியேற்றுவதற்காகவும் இந்த இதெல்லாம் இருக்கு. இது வந்து போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பைன் பண்ணி இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலம் வந்து இந்த தடவை சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு, எப்படி அந்த செல்கள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத ஒரு சொல்லியிருக்காங்க. இப்ப பெண் இனப்பெருக்கத்தை பார்ப்போம். பெண் இனப்பெருக்கத்தை பார்த்தீங்கன்னா அண்டகம், அது எப்படி விந்தகமோ விந்தை வைத்திருக்கும் அகமோ இது போல பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகம் அப்படின்னு சொல்றோம். அண்டம்னா என்னன்னா முட்டை. இந்த முட்டை வந்து எங்க உற்பத்தி ஆகுது? அப்ப வந்து நம்ம ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை போல இல்லை, பெண் இனப்பெருக்க மண்டலத்துல 2 உறுப்புகள் தேவைப்படுது. ஒண்ணு வந்து அண்டகம், அண்டத்தை உற்பத்தி செய்கிறது. இன்னொன்னு கருவை வந்து நம்ம கரு வந்து பெண்ணுக்குள்ள தான் வளர்றது இல்லையா, அதனால ஒரு கருப்பை இருக்குது. இப்ப அண்டகத்தை உற்பத்தி செஞ்ச அண்டகத்துல 3 பகுதி இருக்குது. என்னென்ன பகுதி இருக்குதுன்னா பெலோப்பியன் குழாய் அப்படின்னு ஒரு அண்டகம் வந்து இருக்கும், முட்டை உற்பத்தி செய்யற இடம். அதுல வந்து ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரான் சுரப்பிகள்லாம் சுரக்கும். பெலோப்பியன் டியூப்னு புனல் வடிவ ஒரு டியூப் இருக்கும். அந்த புனல் வடிவ டியூப் வந்து எதோட இணைஞ்சிருக்குன்னா கருப்பையில வந்து இணையும். அந்த புனல் வடிவ டியூபுக்கும் அண்டகத்துக்கும் இடையில ஒரு பிம்பிரியேங்கிற ஒரு நீட்சி இருக்கும். அந்த நீட்சி என்ன பண்ணும்னா அண்டகம் விடுற முட்டைகளை அந்த பெலோப்பியன் டியூப் வழியா கொண்டுகிட்டு வந்து கருப்பைக்குள்ளார அந்த முட்டைகளை சேகரிக்கிறது வந்து சேர்றதுக்கு உதவி புரியும். அப்ப இந்த முட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப அதுல வரிசையா அதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பெலோப்பியன் டியூப் இருக்குது. பெலோப்பியன் டியூப் வந்து எங்க இந்த கருப்பை எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும், நம்மளுடைய பெண்ணினுடைய சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையே காணப்படுகிறது. அதுக்கு பேர் கருப்பைக்கு பேர் சர்விக்ஸ், கருப்பை வாய்க்கு பேர் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பைக்கு ஒரு வாய் இருக்குது, அது வழியா தான் கீழே வந்து குழந்தை வர்றதுக்கு ஒரு வாய் இருக்கு, அந்த கருப்பை வாய், அதுக்கு பேர் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ் எங்க போய் போகுது அப்படின்னா யோனி என்ற பகுதிக்குள் செல்கிறது. யோனினா ஒன்றும் கிடையாது, ஒரு வெற்றிடத்தாலான தசை. இந்த யோனியினுடைய பங்கு என்ன இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும். அதை விந்தவை பெரும் பகுதி, பிறப்பு கால்வாய், மாதவிடாய் சமயத்துல ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு பாதையாக நம்மளுடைய வெளிப்பகுதியில வந்து யோனி பகுதி வெளியில வந்து முடியுது. அடுத்தது இப்ப இந்த அண்டம் எப்படி இருக்கும், அண்டம் முட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு முட்டை வந்து ஒரு பாதாம் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய அந்த முட்டையினுடைய வெளிப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ், இன்னர் பகுதிக்கு பேர் மெடுலா. இந்த கார்டெக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா எபித்தீலியல் செல்கள் இருக்கும். இந்த எபித்தீலியல் செல்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிரானுலோசா செல்கள். இந்த கிரானுலோசா செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அண்டத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ்னா வெளிப்பகுதி செல்கள் அண்டத்தை சூழ்ந்து, இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும், பாலிக்கில் ஒரு சின்ன கட்டி பாலிக்கில் ஒன்னை உருவாக்குது. இந்த பாலிக்கில் என்ன பண்ணுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பெருசாகுது. பெருசான பாலிக்கலுக்கு என்ன பேருன்னா கிராஃபியன் பாலிக்கில். அப்ப முட்டையினுடைய வெளிப்பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ், உள்பகுதிக்கு பேர் மெடுலா. வெளிப்பகுதி கார்டெக்ஸ்ல என்ன செல்கள் இருக்குதுன்னா கிரானுலோசா செல்கள் இருக்குது. அது அண்டத்தை சூழ்ந்து பாலிக்கில்களை உருவாக்குகிறது. இந்த பாலிக்கில்கள் பெரிதாகி கிராஃபியன் பாலிக்கில்களாக மாறுகிறது. இந்த கிராஃபியன் பாலிக்கில் தான் வெடிச்சு முட்டையை வெளியேறும். இந்த பாலிக்கில்கள் வந்து இப்ப இந்த முட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்மளுடைய முட்டைக்கு வந்து கரு உணவு கிடையாது. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், வெளிசைடு கருவுறுதல் இல்லை, உள் கருவுறுதல் நடைபெறதுனால கருவுணவு கிடையாது. ஏன் கருவுணவு கிடையாதுன்னா நம்ம வயிற்றுக்குள்ளார அந்த முட்டையை வச்சிருக்கிறோம், அதுக்கு வேணுங்கிற உணவு வந்து நாம் வந்து என்னது நம்மளுடைய பிளசண்டா வழியா அதுக்கு கொடுக்குறோம். அதனால அதிக கருவுணவு, அதுக்கு கருவுணவு அற்ற முட்டை. ஆனால் அந்த முட்டையில் அதிக சைட்டோபிளாசமும் ஒரு உட்கருவும் இருக்கும். வெளியில் பிளாஸ்மா சவ்வு இருக்கும். அந்த சவ்வில் வந்து வெளிப்புற சவ்வுக்கு வந்து கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து கீழே உள்ளார வந்து வைட்டலின் சவ்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே சோனா பெலிசிடாங்கிற திரவம் நிரப்பப்பட்ட பெரிவைட்டலின்ஸ் இடைவெளி சவ்வும் ஒன்று காணப்படும். இப்படிதான் ஒரு அண்டம் இருக்குது. முதல்ல சொன்ன விந்தணு எப்படி இருக்குன்னு சொன்னோம். இப்ப அண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். பருவம், இப்ப அதுக்கு அடுத்தது பருவமடைதல். பருவமடைதல் அப்படின்னா என்னன்னா இந்த ஆணின ஹார்மோனும் பெண்ணின ஹார்மோனும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு
பருவமடைதல்ங்கிறது பெண்ணுக்கு வந்து ஈஸியா சொல்ல முடியும். எப்படின்னா முதல் டைம் வந்து வெளியேறக்கூடிய மாதவிடாய்க்கு பேர் பருவமடைதல். முதல் மாதவிடாயினுடைய மறுபெயர் என்னன்னு கேட்டா பருவமடைதல். இது ஆணுக்கு எப்படி நிகழ்துன்னா 13 to 14 வயசுக்குள்ளரையும், பெண்ணுக்கு என்ன சொல்றாங்கன்னா 11 to 13 வருஷ காலங்கள்ல இந்த பருவமடைதல் காலங்களாக நாம நினைக்கிறோம். இப்ப இதுல ஒரு 2-3 ஹார்மோன்கள் வந்து நம்ம கண்டிப்பா வந்து படிச்சு வச்சிருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆணுக்குன்னா டெஸ்டோஸ்டிரான், பெண்ணுக்குன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான்ங்கிற ஹார்மோன்லாம் சுரக்குது. இந்த ஹார்மோன்கள் யார் கட்டுப்படுத்துறா அப்படின்னு சொன்னா, ஆண் பெண் ஹார்மோன்களை பிட்யூட்டரி கட்டுப்படுத்துது. அதுல என்னென்ன ஹார்மோன்கள் இருக்குன்னா, கொனட்டோட்ராபிக் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன், பாலிக்கல்கள் ஸ்டிமுலைசிங் ஹார்மோன், 3 ஹார்மோன். கொனட்டோட்ராபிக் ஹார்மோன், எல்ஹெச்னா லூட்டினைசிங் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச்னா பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு 3 ஹார்மோன் இருக்குது. சரி, இப்ப பருவமடைதல் அப்படி சொல்லியாச்சு. முதல் மாதவிடாயை பருவமடைதல்னு சொல்றோம். இப்ப இந்த மாதவிடாய் எப்படி நடக்குதுன்னா, 4 நிலைகள்ல மாதவிடாய் நடக்குது. இந்த 4 நிலைகளை 2 மார்க்ல அடிக்கடி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு மாதவிடாய் நிலை அல்ல, அது வந்து அழிவு நிலைன்னு சொல்றோம். 2வது பாலிகுலார் நிலை, பெருக்க நிலை. 3வது நிலை அண்டம் விடுபடுதல். 4வது நிலை லூட்டியல் நிலை அல்லது உற்பத்தி நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதவிடாய் சுழற்சியினுடைய நிலைகளுக்கு வந்து எப்படி என்ன நடைபெறும்ங்கிறது ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையில வச்சோம்னா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு எல்லாருக்குமே 10th பிள்ளைங்களுக்கு தெரியும், மாதவிடாய் இரத்தப்போக்கு ஏற்படும் நாள் எத்தனை நாளைக்கு, 4 to 5 நாள் நடைபெறும். அப்ப நான் சொன்னேன், லேடிஸ் ஆணா இருந்தா விந்தகம் மட்டுமே இருக்குது, ஆனா பெண்ணா இருந்தா அண்டகமும் இருக்குது, அதுக்கு பக்கத்துல கருவை சுமக்கக்கூடிய கருப்பையும் இருக்குது. அப்ப அந்த மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள்ல அண்டத்தின் நிலை என்ன, கருப்பையின் நிலை என்ன, ஹார்மோனில் நிகழும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு இந்த அட்டவணையை நம்ம பார்க்கணும். அப்ப மாதவிடாய் நிலையில 4 to 5 நாள்ல அண்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் தான் சொன்னேன், அண்டம்ங்கிறது ஒரு முட்டைக்கு வெளியில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பாலிக்கல் செல்கள் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்ன கிரானுலோசா செல்கள் இருக்கும், பாலிக்கல் வளர்ச்சி அண்டத்துல நடைபெறும். அதே டைம்ல கருப்பையில என்னன்னா, உள்ளார எண்டோமெட்ரியம்ங்கிற திசு கருப்பைக்குள்ளார அது என்ன ஆகும், உரியும். அதுதான் மாதவிடாய் நிலை. உறிஞ்சு ரத்தத்தோட வெளியில வரும். அப்ப என்னென்ன ஹார்மோன் அங்க இருக்காதுன்னா, ப்ரோஜெஸ்டிரானும் இந்த பெண்ணின ஹார்மோன்களாகிய ப்ரோஜெஸ்டிரானும் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைஞ்சாதான் அது என்ன ஆகும், இந்த எண்டோமெட்ரியம் உறிஞ்சு வெளியில வரும். அடுத்தது பாலிகுலார் நிலை அல்லது பெருக்க நிலை. இது 6 to 13 நாள் முடிய நடக்கும். அண்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சொன்ன வெளியில இருக்கிற இந்த கிரானுலோசா செல்கள் வளர்ந்து பெருகி பாலிக்கல்களை வந்து உற்பத்தி பண்ணும். அடுத்தது பாலிக்கல் வந்து கிராஃபியன் பாலிக்கலாகவும் மாறும், பெரிதாகி கிராஃபியன் பாலிக்கலாகவும் மாறும். அடுத்தது கருப்பையில என்ன தெரியும்னா, புதிய எண்டோமெட்ரியம், அந்த உறிஞ்சு போச்ச எண்டோமெட்ரியம் முதல் நிலையில மாதவிடாய் நிலையில இப்ப என்ன பண்ணும், புதிய எண்டோமெட்ரியத்தை உருவாக்கும். அப்ப என்ன ஹார்மோன் உற்பத்தி ஆகும்னா, பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன், FSH ஹார்மோன். இந்த பாலிக்கல் உற்பத்தி ஆகுது அதிகமாகணும் இல்லையா, அதனால அந்த ஹார்மோனின் நிலை வந்து அதிகமா இருக்கும். 3வது நிலைனா அண்டம் விடுபடுதல். அது ஒரே நாள் தான், 14ஆம் நாள் முட்டைய கிராஃபியன் பாலிக்கல்கள் வெடித்து முட்டையை வெளிவிடும். அப்ப அண்டத்துல என்ன நடக்கும், கிராஃபியன் பாலிக்கல் வெடித்து முட்டையை வெளியிடும். அடுத்தது கருப்பையில என்ன நடக்கும்னா, எண்டோமெட்ரியம் தடிச்சு காணப்படும். அப்ப என்ன ஆகும்னா, LH ஹார்மோன், நியூட்ரிலன்சிங் ஹார்மோன் உச்ச நிலையில சுரந்துகிட்டு இருக்கும். அடுத்தது லூட்டியல் நிலை. இது 15 to 28 நாள். இப்ப முட்டையை வெடிச்சு இப்ப விட்டுருச்சா, இப்ப காலியான கிராஃபியன் பாலிக்கல் வளர்ச்சி விட்டு கார்பஸ் லூட்டியம் ஆக மாறும். அடுத்தது கருப்பையில என்ன ஆகும்னா, கருவுறுதல் நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே 28 நாள் ஆயிப்போச்சு, கருவுறுதல் நடைபெறலைன்னு சொல்லிட்டு கார்பஸ் லூட்டியம் என்ன ஆகும், சிதைந்து முட்டையோட சேர்ந்து ரத்தத்தோடு மாதவிடாய்க்கு ரெடியாகி மாதவிடாய் உருவாக்கும். அப்ப என்ன ஆகும்னா, LH FH எல்லாம் குறைஞ்சு போயிட்டு இப்ப என்ன பண்ணணும், புதுசா பாலிக்கல்களை உற்பத்தி பண்ணணுங்கிறதுனால ப்ரோஜெஸ்டிரானும் ஈஸ்ட்ரோஜனும் அதனுடைய சுரப்பு அதை இப்ப வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அதனுடைய நிலைகளாக நாம சொல்றோம். அடுத்தது கருவுறுதல் நடைபெற்று கருவுற்றல் முட்டை வந்து கிளிவேஜ் நடந்து அது வந்து கரு வந்து குழந்தையாக கிளிவேஜ் நடந்து கரு வந்து என்னவா மாறும், பல கிளிவேஜுக்கு அடுத்தது அது ஒரு குழந்தை போல வளர்ச்சி அடையும்.